ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10 டிபிஓவில் என்ன நடக்கும் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். 10 டிபிஓ அப்படின்றது 10 டேஸ் பாஸ்ட் ஓவலேஷன். அதாவது உங்களுக்கு ஓவலேஷன் முடிஞ்சு 10 நாள் ஆயிருக்கு அப்படின்றது அர்த்தம். ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான டைம். ஏன்னா இந்த டைமில் நீங்கள் ஆல்ரெடி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவும் வாய்ப்பு இருக்குது. இல்லைனா உங்களுக்கு இம்ப்ளான்டேஷன் நடக்கிறதுக்கு இன்னும் 1-2 நாள் தான் இருக்குது அப்படின்றது அர்த்தம். ஸோ நம்ம உடம்புல என்ன நடக்கும் இந்த 10 டிபிஓவில் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, உங்களுக்கு ஓவலேஷன் டைமில் வெளியே வர கருமுட்டை இருக்கு இல்லையா, அது வந்து ஸ்பெர்ம் கூட சேர்ந்து ஃபெர்டிலைஸ் ஆச்சு அப்படின்னா, இது இம்ப்ளான்டேஷன் ஆகிறதுக்கு ரெடி ஆகும். இந்த இம்ப்ளான்டேஷன் விண்டோ எப்போன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி நிறைய டைம் சொன்னது தான். 6லேருந்து 12 டிபிஓ, அதாவது 6 டிபிஓலேருந்து 12 டிபிஓ தான் இந்த இம்ப்ளான்டேஷன் விண்டோ. ஃபெர்டிலைஸ் ஆன எக் வந்து இம்ப்ளான்ட் ஆகிறது காமனாக பார்த்தீங்கன்னா 8லேருந்து 10 டிபிஓவில் 80% பெண்களுக்கு இந்த டைமில் இம்ப்ளான்டேஷன் ஆகிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த டைமில் ஹெச்சிஜி அப்படின்ற ப்ரெக்னென்சி ஹார்மோன் வந்து அதிகமாக ஆரம்பிக்கும். உங்களுக்கு இம்ப்ளான்டேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்துருச்சுன்னா ஹெச்சிஜி ஒவ்வொரு 48 மணி நேரத்துக்கும் டபுள் ஆக ஆரம்பிக்கும். ஸோ 10 டிபிஓவில் உங்கள் ஹெச்சிஜியோட அளவு எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 12.23 மில்லி இன்டர்நேஷனல் யூனிட்ஸ் பர் மில்லி லிட்டர், அதாவது 12 யூனிட்ஸ்னு நம்ம வச்சுக்கலாம். 12 யூனிட்ஸ் வரைக்கும் இருக்கும். ஆனால் ப்ரெக்னன்சி கிட்டில் டிடெக்ட் பண்ணக்கூடிய ஹெச்சிஜி அளவு வந்து 25 யூனிட்ஸ், அதாவது 25 மில்லி இன்டர்நேஷனல் யூனிட்ஸ் பர் மில்லி லிட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 10 டிபிஓவில் நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு பாசிட்டிவ் டெஸ்ட் வராது. ஏன்னா ஹெச்சிஜி வந்து கிட்டில் டிடெக்ட் பண்ணுற அளவுக்கு இன்னும் உங்கள் உடம்புல வந்திருக்காது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஹெச்சிஜி தவிர ப்ரொஜெஸ்ட்ரான் அப்படின்ற ஹார்மோனோட அளவும் வந்து அதிகமாக ஆரம்பிக்கும் இந்த டைமில். ஸோ உங்களுக்கு ஓவலேஷன் நடந்ததுலேருந்து ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன்ஸ் சுரக்க ஆரம்பித்து இந்த டைமில் வந்து அதிகமாக பீக்கில் இருக்கும். உங்களுக்கு ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா அது இன்னுமே அதிகமாக ஆரம்பிக்கும். ஸோ காமனாக 10 டிபிஓவில் என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த ப்ரொஜெஸ்ட்ரான் அப்படின்ற ஹார்மோன்னால நிறைய சேஞ்சஸ் வந்து உங்களோட உடம்புல வரும். அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா அடிவயிறு வலி, முதுகு வலி, மூட் ஸ்விங்ஸ், டயர்டாக இருக்கிறது, கான்ஸ்டிபேஷன், ஃப்ரீக்வெண்ட்டாக யூரின் போகிறது, ஒயிட் டிஸ்சார்ஜில் சேஞ்சஸ் இருக்கிறது, இதெல்லாமே ப்ரொஜெஸ்ட்ரான் அப்படின்ற ஹார்மோன்னால வரது தான். ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் வந்து இந்த டைமில் அதிகமாக இருக்கும் இல்லையா, அதனால் வர சேஞ்சஸ் தான் இது எல்லாமே. ரொம்ப முக்கியமான ப்ரெக்னென்சி சைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டைமில் இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் அப்படின்றது ப்ரௌன் டிஸ்சார்ஜ் 1 or 2 ட்ராப்ஸ் வந்து 1 அல்லது 2 நாளைக்கு உங்களுக்கு இருக்கலாம். இது இருந்தது அப்படின்னா நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க, ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது அப்படின்றது அர்த்தம். இப்போ இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் உங்களுக்கு இல்லை, நீங்கள் நோட்டீஸ் பண்ணல அப்படின்னா நான் ப்ரெக்னெண்ட்டாக இல்லையா அப்படின்றது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா அந்த மாதிரிலாம் கிடையாது. எல்லாருக்குமே இந்த சிம்டம் இருக்கும், இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் இருக்கும்னு சொல்ல முடியாது. ஒரு சிலருக்கு இருக்கும், ஒரு சிலருக்கு இல்லாமல் இருக்கலாம். அது அவங்கவுங்களோட உடம்பு வாக பொறுத்தது தான். அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்த முக்கியமான சிம்டம் ஒயிட் டிஸ்சார்ஜ். உங்களுக்கு பீரியட்ஸ் ஆக போகுது அப்படின்ற டைமில் ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து திக்காக இருக்கும். அதோட கன்சிஸ்டன்சி திக்காகவும் கம் மாதிரியும் இருக்கும். அதுவே நீங்கள் ப்ரெக்னென்சி இம்ப்ளான்டேஷன் நடந்து ப்ரெக்னென்சி உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் ஆயிடுச்சு அப்படின்னா ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து எக் ஒயிட் மாதிரி கிளியராகவும் தின்னாகவும் இருக்கும். ஸோ இதுவுமே வந்து ஒரு முக்கியமான நோட் பண்ண வேண்டிய சிம்டம்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த உங்களுக்கு பீரியட்ஸ் முன்னாடி இருக்க சிம்டமும் ப்ரெக்னென்சி டைமில் இருக்க சிம்டமும் சேமாக இருக்கிறதுனால இந்த டைமில் வந்து நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போ எனக்கு வந்து எந்த சிம்டமுமே இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, உங்களுக்கு அதுவும் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், எல்லாருக்குமே வந்து எல்லா சிம்டம்ஸும் இருக்காது. ஒரு சிலருக்கு எல்லா சிம்டம்ஸ் இருக்கலாம், ஒரு சிலருக்கு ஒரு சில சிம்டம்ஸ் இருக்கலாம், ஒரு சிலருக்கு எதுவுமே இல்லாமல் கூட இருக்கலாம். ஆனால் சிம்டம்ஸ் எதுவுமே இல்லைன்னா நான் ப்ரெக்னென்ட் இல்லையா அப்படின்றதெல்லாம் கிடையாது. உங்களுக்கு 10 டிபிஓவில் பாசிட்டிவ் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பு இருக்குது. ஆனால் 10% பெண்களுக்கு தான் இந்த 10 டிபிஓவில் கிட்டில் வந்து பாசிட்டிவ்னு காமிக்கும். கிட்டில் வந்து உங்களுக்கு ஒரு கோடு லேசாக வருது அப்படின்னாலும் அது பாசிட்டிவ் தான். நெகட்டிவ் வந்துச்சுன்னா உங்களுக்கு இம்ப்ளான்டேஷன் இன்னும் நடக்கலை அப்படின்றது அர்த்தம். உங்களுக்கு கிட்டில் டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போது பாசிட்டிவ் வந்தது அப்படின்னா இம்ப்ளான்டேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்துருச்சு, நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க. ஹெச்சிஜி லெவல் வந்து 20 யூனிட்ஸ்க்கு மேலே இருக்குது அப்படின்றது அர்த்தம். ஸோ நீங்கள் வந்து ஃபெயிண்ட் லைன் உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா கூட, ஒரு லேசான கோடு இருந்தால் கூட நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்றது அர்த்தம். இப்போ நெகட்டிவ் வந்ததுன்னா உங்களுக்கு இம்ப்ளான்டேஷன் இன்னும் நடந்திருக்காது, இன்னும் 2 நாள் கூட நமக்கு டைம் இருக்குது. ஸோ பீரியட்ஸ் டிலே ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கறது தான் அக்யூரேட்டான ரிசல்ட் வந்து நமக்கு கிடைக்கும். சப்போஸ் உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கலாம், நெகட்டிவ் எனக்கு வந்து வருது, 10 டிபிஓவில் நான் டெஸ்ட் பண்ணுறேன், எனக்கு நெகட்டிவ் வருது, நான்
ஆனாலுமே நெகட்டிவ் வந்தாலுமே நான் பிரெக்னென்ட்டா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற டவுட் கூட இருக்கலாம். பிரெக்னென்ட்டா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா, உங்களுக்கு இப்போ தான் இம்ப்ளான்டேஷன் நடந்தது. உங்களுக்கு 10 டிபிஓ இல்லன்னா 9 டிபிஓல இம்ப்ளான்டேஷன் நடந்திருந்தாலுமே கூட, கிட்ல டிடெக்ட் பண்ற அளவுக்கு அந்த ஹெச்சிஜியோட லெவல் அதிகமா இருந்தா தான் உங்களுக்கு பாசிட்டிவ் காமிக்கும். அப்படி இல்லன்னா நெகட்டிவ் தான் காமிக்கும். ஸோ கவலைப்பட தேவையில்ல. ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காதீங்க. இந்த டைம்ல நீங்க டெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா, நீங்க வந்து உங்களையே ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிறீங்கன்றது அர்த்தம். அப்படி பண்ண வேண்டாம். நீங்க பீரியட்ஸ் டிலே ஆகுற வரைக்கும் வெயிட் பண்ணி செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. தேங்க் யூ.